கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்து அமைந்துள்ளது பெண்ணேஸ்வரர் மடம். இங்கு கோயில், ஆறு, மலை என மூன்றும் இயற்கையாக அமைந்துள்ளது மிகவும் சிறப்பாகும். கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கோயில் என்று சொல்லப்படுகிறது. சுயம்பு வடிவில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பெண்ணேஸ்வரர் தென் பெண்ணையாற்றின் கரையில் அருள்மிகு வேதநாயகி அம்மையுடன் அருள்பாலிக்கிறார். இத்தலத்தில் இறைவனும் இறைவியும் இணைந்து முனிவர்களுக்கு காட்சி அளித்ததால் இறைவன் பெண்ணேஸ்வரர் எனவும், அவர்கள் வேதங்கள் கற்கும் இடமாக இது திகழ்ந்ததால் இறைவி வேதநாயகி எனவும் அழைக்கப்படுகின்றனர். இத்திருக்கோயிலின் எதிரில் அஷ்டலிங்கங்கள் கொண்ட பெண்ணேஸ்வர மலை அமைந்துள்ளது. இன்றும் பௌர்ணமி தினத்தில் இங்கு கிரிவலம் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பெண்ணேஸ்வரர் மடம் அருகில் உள்ள ஜெய்னூர் என்கிற கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஜெயினர்கள் சைவ சமயத்தை எதிர்த்ததால் தஞ்சையை ஆண்ட 3ஆம் குலோத்துங்க சோழன் போர் புரிவதற்காக இங்கே வந்தார். தனது படைகளுடன் வந்த குலோத்துங்க சோழன் போருக்கு முன்னதாக அவரது கனவில் ஸ்ரீ பெண்ணேஸ்வரர் சுயம்பு வடிவில் காட்சி அளித்து நீ போரில் வெற்றி பெறுவாய் என அருள் புரிந்தார். மறுநாள் பொழுது விடிந்ததும் பனைமரம் ஒன்றின் கீழ் ஒரு பசு தானாக பால் சொரிந்து நிற்பதை கண்டார் மன்னர். பிறகு அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது கனவில் காட்சியளித்த அதே சுயம்புலிங்கம் நேரில் காணப்பட்டது. ஜைனர்களை போரில் வென்றதும் தஞ்சையை அடைந்த மன்னன் முனிவர்கள் ஆலோசனையுடன் இத்திருக்கோயிலை கட்டினார். சோழர் கால கட்டிட அமைப்புகளோடு உயர்ந்த மதிர்ச்சுவரோடும் அகன்ற பிரகாரத்தோடும் காணப்படும் இத்திருக்கோயில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேறு எங்கும் காண கிடைக்காத ஓர் அற்புத அமைப்புடையதாகும். தகடூர், அதாவது இன்றைய தர்மபுரி ஆண்ட 17 மன்னர்களும் இங்கு வந்து வழிபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கருங்கல்லில் கட்டப்பட்டுள்ள இத்திருக்கோயில் முழுதும் பல்வேறு கல்வெட்டுகள் நிறைந்துள்ளன. இக்கோயிலின் கோபுரம் தென்புறத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. கோபுரத்தின் அடிப்பகுதி கருங்கல்லால் கட்டப்பட்டுள்ளது. கோபுரம் 7 நிலைகளுடன் 110 அடி உயரமுடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. கோபுரத்தின் வாயிலில் துவார பாலகர் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அருள் பொங்கும் முகத்துடன் எழில் வடிவில் ஸ்ரீ வேதநாயகி அம்மன் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் வேறு எங்கும் இல்லாத சிறப்பம்சமாக ஒரே கல்லில் திருவாட்சியுடன் வள்ளி தெய்வானையுடன் மயில் மீது வேல் மற்றும் சேவல் கொடியுடன் காட்சி தருகிறார். மேற்கு முகமாக மகாவிஷ்ணுவும் வடக்கு முகமாக பிரம்மனும் எழுந்தருளியுள்ளார். ஸ்ரீ சண்டிகேசுவரரும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியும் தெற்கு முகமாக அருள்பாலித்து வருகின்றனர். பிரகாரத்தில் 9 அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் ஒரு அறையில் ராமருடன் சீதை, லட்சுமண் ஆகியோருக்கு சிறிய கோயிலும் அடுத்து உள்ள 5 அறைகளில் லிங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. வடக்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் எலுமிச்சை விளக்கேற்றி பக்தர்கள் வழிபடுகின்றனர். கோட்ட தெய்வங்களாக தென்முக கடவுள் துர்கை உள்ளனர். ஸ்ரீ நாக பைரவர், இங்கு பைரவருக்கு நாய்க்கு பதில் நாகம் உள்ளது. இது வேறு எங்கும் காண முடியாத தனிச்சிறப்பு. ஸ்ரீநாகதேவிகள் அதிகார நந்தி சந்திர சூரியர்கள் ஆகியோருடன் இவ்வாலயத்தினை அமைத்த 3ஆம் குலோத்துங்கனுக்கும் சிலை எழுப்பப்பட்டுள்ளது. சங்கடஹர கணபதி எனும் நாமத்தில் இங்குள்ள பிள்ளையார் தெற்கு பார்த்தவாறு இருக்கிறார். அதியமானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் அதியமான் பிள்ளையார் என்றும் சொல்லப்படுகிறது. சங்கடஹர சதுர்த்தி நாள்களில் நிலவுக்கு பூஜை செய்த பிறகுதான் இங்குள்ள கணபதிக்கு பூஜை செய்யப்படுகிறது. நவகிரகங்களுக்கு என்று தனி சன்னதி உள்ளது. புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டுபவர்கள் இங்குள்ள ஆற்றில் குளித்துவிட்டு அங்குள்ள ஒரு கல்லை கோயிலுக்கு எடுத்து வந்து வேண்டினால் புத்திர பாக்கியம் எளிதில் கிடைக்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. கோயில் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் காவேரிப்பட்டணத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலும் காவேரிப்பட்டினம் போச்சம்பள்ளி செல்லும் வழியில் பெண்ணேஸ்வரர் மடம் அமைந்துள்ளது.
காவேரிப்பட்டினத்திலிருந்து ஆட்டோக்கள் மற்றும் தனியார் பேருந்துகள் உள்ளன. இந்த கோவிலின் அருகே அமைதியான சூழலில் தனியாக ஒரு பெருமாள் கோவில் உள்ளது. ஸ்ரீதேவி பூதேவியுடன் பெருமாள் ஆனந்தமாக காட்சி அளிக்கிறார். அவர்களுக்கு எதிரே அனுமான் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார். கோவிலின் அருகே முனியப்பன் சாமி கருப்பசாமி போன்ற காவல் தெய்வங்களும் உள்ளன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.